தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருந்துக்கிட்டு விஜயை ஒரு முதல்வருடைய குடும்பத்தை இந்த மாதிரி பேசுறது வந்து அந்த கட்சிக்கு இழுக்கு. அண்ணாமலை போனோன்னு அந்த ஸ்டாண்டர்டுக்கு எல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல. இவர் இங்கே இருக்கிறார், அண்ணாமலை ஈக்குவலாக கூட இல்லை, இங்கே இருக்கிறார். எதிர்கட்சின்னா திமுகவுன்னா அடி அடின்னு அடித்தார். என்னைக்காவது திமுகவை கண்டிச்சு இவர் பேசியிருக்காரு கேளுங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பேசினது அவர் அரசியல் ரீதியாக பேசினார். முதல்வர் பேசுனது அரசியல் ரீதியாக பேசினார். எப்படியும் ஒரு 40-50 நாள் இருக்குமா. இன்னைக்கு வந்து இவர் சட்டமன்றத்தில் என்ன நடந்திருக்கு போன வாரம், அதுவும் மத்திய அரசு திட்டங்களுக்கு எதிராக தான் அவ்வளோ பெரிய இது. அதை பேசுறதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அது ஓட்டு போட்ட மக்களே நினச்சி பார்க்குறாங்க, உங்களுக்குலாம் நல்ல சாவே வராது, சனின்லா ஓட்டா போட்டி அங்கே போட்டிங்களா நல்ல சாவே வராதுன்ற மாதிரிலாம் பேசல. இப்படி இருக்கிறவங்க மத்தியில் நான் ஜெயிச்சிட்டேன், ஆனாலும் என் கூட நீங்கள் துணை இருக்கணும் அப்படின்னு பேச நல்ல விஷயம். மத்திய அரசோட இணக்கமாக போவேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நான் பார்க்குறேன், நல்ல விஷயமா பார்க்குறேன். அரசியல் ரீதியாக பண்ணுறது வேறு, நிர்வாக ரீதியாக அவர்களோட இணைஞ்சு செயல்படுறது வேறு. அதனால் நான் அது நல்ல விஷயமா பார்க்குறேன். iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நயினார் அவர்கள் தொடர்ந்து எடுத்த உடனே அடுத்து சிரிஷா சல்யூட் வச்சாங்களா? அடுத்த கேள்வி சார், அரசியல் கட்சியில ஒரு மாநில தலைவர், அவருக்கே அந்த இது இருக்கணும், அவருக்கும் இல்லை. ஆனா மாநில தலைவரா இருக்கிற இதற்கு முன்னாடி த்ரிஷா அவர்களை வச்சே வந்து ஒரு சர்ச்சையை உருவாக்குனாரு. இப்ப விஜய் அவர்களையும் அவருடைய தாயார் அவர்களையும் வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், அந்த கட்சி 15வது அதாவது 12 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருக்குது. அந்த கட்சியுடைய பிரதமர் அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு, 24 மணி நேரம் இயங்குறாரு, அவ்வளோ விஷயங்கள், வெளிநாடுகள் போகிறாரு, ஒப்பந்தம் போடுறாரு, உள்நாட்டு சட்டங்கள், அது இதுன்னு பல விஷயங்கள். அப்போது அந்த மாதிரி வர்ற சட்டங்கள் அதெல்லாம் அது சம்மந்தமாக டேட்டாஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மத்திய அரசுக்கு எதிரான பிரச்சாரம் வரும்போது அதை விவரித்து பேசி என்ன தேவை என்ன பேசுகிறது தான் ஒரு கட்சியுடைய மாநில தலைவருக்கு அடையாளம். அந்த வேலையை கரெக்டாக பண்ணது யாருன்னா அண்ணாமலை ஒருத்தர் மட்டும்தான். என்ன விஷயமோ அது இப்போ வக்பு திருத்த மசோதா, ஐயோ முஸ்லீம்களுக்கு எதிராக அது இதுன்னாரு. நான்லாம் படித்து பார்த்தேன், முஸ்லீம்களுக்கு ஆதரவான சட்டம் அது. அதில் நான் என்னென்ன பேசணும் கிட்டத்தட்ட அப்படியே அண்ணாமலை பிரித்து மேயிறார். அப்படியே இந்த விஷயம் இது நல்லது, இது நல்லது, இது பண்ணுறது தப்புங்களாண்ணா, இப்படி கேட்க தப்புங்களாண்ணா, அப்படி இப்படின்னு. அப்போ அதில் எவ்வளோ படிக்கிறாரு, அவரும் மாநில தலைவர் தானே. இந்த மாதிரி நீட்டு பல விஷயங்களுக்கு அவர். அப்போது சமீபத்தில் நீங்கள் சட்டசபை பற்றி தான் பேசுகிறீங்க. 3 சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் காங்கிரஸ் தூண்டுதலால் தான் நடக்குதுன்னு ஊருக்கே தெரியும். அப்போ காங்கிரஸை போட்டு தோல் உரிக்கணுமா வேணாவா? நீ தானே எஃப்சிஆரை கொண்டு வந்தான், உங்கள் அம்மா தானே கொண்டு வந்தாங்க. அந்த அம்மாவை பற்றி பேசுனா இவங்க அம்மாவை பற்றி பேசினுக்கிறார். எஃப்சிஆர் இந்திரா காந்தி 76 கொண்டு வந்தாங்க. எஃப்சிஆர் என்ன, அது ஏன் கொண்டு வந்தாங்க? 2010 ஏன் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குனாங்க? 2015 பிஜேபி கவர்மெண்ட் வந்தோடனே 3வது முறையாக அதை எப்படி ஸ்ட்ராங் பண்ணாங்க? எஃப்சிஆரில் இப்போ என்னென்ன நடக்குது, அந்நிய சக்திகள் மூலமாக எப்படி நிதி வருது, அது இந்த காக்ரோச் போராட்டம் எல்லாத்தையும் அனுப்பிச்சு பேசினாருன்னா அவர் அதில் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லலாம். நீட்னால என்ன லாபம், இப்போ நீட் இல்லாததுக்கப்புறம் இவங்க எவ்வளோ பேர் என்னென்ன சம்பாரிச்சாங்க, என்னென்ன பிரச்சனை, இது பேசினார்னா. 3வது டீலிமிட்டேஷனில் என்னென்ன நடக்குது, அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பேசுனா ஒரு மாநில தலைவருக்கு அழகு. அது எதையும் படிக்கிறதில்ல, பார்க்குறதில்ல. அப்போ நமக்கு எங்கே போவோம் புத்தி? என்னைக்கோ பேசி அது திமுக அதை விட கொச்சையாக பேசி அப்பாவை காணோன்னு மனைவியும் மகனும் செங்கல்பட்டு கோர்ட்டில் தேடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கொச்சையாக பேசி அவர் அரசியல் ரீதியாக பேசினார். முதல்வர் பேசுனது அரசியல் ரீதியாக பேசினார். அப்பாவை காணோம் சட்டசபையிலன்னா, உங்கள் அப்பாவை அவ்வளோ ஒரு திராவிட மாடலின் நாயகன், உலகம் போற்றும் முதல்வர், தென்னிந்தியாவே கொண்டாடும் முதல்வர், அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணவரை சாதாரணமாக கொத்து பரோட்டா போட்டாங்க. அரசியல் ரீதியாக தான் அது எல்லாமே. அது எங்கே உங்கள் அப்பாவை காணோன்னு சொல்கிறது, என்னப்பா அவ்வளோ பெரிய ஆள்னா சொன்னீங்க, தோக்கடிச்சு வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க, எங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அதுக்கு நீங்கள் வேறு மாதிரி பதில் சொல்லிக்கலாம் அரசியல் ரீதியாக. ஆனால் தனி குடும்பத்தை இழுத்து தான் பதில் சொன்னாங்க.
அதுக்கு 2 நாள் ஆச்சு யோசிச்சு சொல்கிறதுக்கு திமுக. அதுதான் அப்படின்னு பார்த்தா இது நடந்து எப்படியும் ஒரு 40-50 நாள் இருக்குமா. இன்றைக்கி வந்து இவர் சட்டமன்றத்தில் என்ன நடந்திருக்கு போன வாரம், அதுவும் மத்திய அரசு திட்டங்களுக்கு எதிராக தான் அவ்வளோ பெரிய இது. அதை பேசுறதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அதனால் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. சரக்கு இல்லை, இன்னும் 2 மாதத்தில் அமுச்சு வைக்க போகிறாங்க. அதனால் அது வரைக்கும் எதாவது பேசிகிட்டு இருக்கலாம்னு போயின்னு. ஆனா இங்க இன்னொரு கேள்வியும் வருதே சார், இதே போலதான் இவர் வந்து ஓப்பனா பேரை சொல்லி அட்டாக் பண்றாரு. ஒரு விஷயம் இதற்கு முன்னாடியும் பேசியிருக்காரு. ஓப்பனாவே அவங்க நடிகை பேரை சொல்லி அவங்க வீட்டுல இருப்பாருன்ற மாதிரியான பேச்சை வந்து பேசியிருக்காரு. ஆனா இப்ப உதயநிதி அவர்களும் தவறுதான் பேசினது. ஆனா அவர் அந்த பெயரை பயன்படுத்தவே இல்லை. ஆனா அவரை கைது வரைக்கும் கூப்பிட்டு போய் விசாரணை வரைக்கும் தஞ்சாவூர் வரைக்கும் அழைத்து சென்றாங்க. இங்க அந்த கைது நடக்குமா? அது விசாரணை வேறு வகையான அவதூறுங்க. அது நீங்கள் அந்த நடிகையோட பார்க்குறீங்க. அதை தாண்டி பெண்களை கொச்சைப்படுத்துறது, பொது இடத்துல ஒரு முதல்வரை ஒரு பெண்ணினத்தோட சம்மந்தப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசுறது, அதனால் கலவரம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தாவகாரங்க அந்த இடத்துல பெரிய சண்டை போடுறாங்க, டிஎம்காரங்க அடிக்கிறாங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். அதற்காக பண்ணாங்க. கைது பண்ணிடக்கூடாது. அதுக்கு நான் கூட சொன்னேன், கைதுலாம் பண்ணிடக்கூடாது, வழக்கு போட்டுருக்கணும்னு. நம்மளை கூப்பிட்டு கமெண்ட்ஸ்ல எல்லாம், தலை உனக்கு என்ன தெரியும், தலையே தூக்குறாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ தான் கீழே இருக்கிறவங்க கம்முன்னு பொத்தின்னு இருப்பான். அதுக்கு தான் இது ஒரு பயத்தை காமிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கூட எனக்கு கரெக்டாக தான் தெரிஞ்சுது. பரவாயில்லடா, ஆமாம். இன்னும் சிலர் வருங்காலத்தில் பெரிய அளவில் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு முன்னோட்டம் பார்த்தாங்க, அரெஸ்ட் பண்ணான்னா எதிர்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. சரி ஏதோ நடக்கட்டும்பா அப்படின்னு நம்ம. அதனால் அவர் பேசுனதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது. அவர் ரொம்ப கொச்சையாக பேசிட்டார். அவராலேயே அதை நியாயப்படுத்த முடியலையே. இன்னும் சில பேர் கூட யாரோ சொன்னாங்க, தயவுசெய்து உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு, சபாநாயகர் சொன்னார்ல, நீங்கள் பேசுகிற பேச்சை உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க பார்த்துட்டு வந்து பேசுங்க அப்படின்னு. அதான் கரெக்டான பதில். அது ஆனா அதற்கு ஈக்குவலா தானே இதுவும் இருக்கு. ஒரு பெற்ற தாயை வந்து இப்ப இவர் தான் அதான் சொல்கிறேனுங்க, வேறு சரக்கே கிடையாது. நீங்கள் பாஜகவில் இருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஷோ சொல்லுவார், எனக்கு கூட பாஜக வரணும்னு ஆசை, ஆனால் இதுங்களெல்லாம் வச்சுட்டுன்னு எச் ராஜா மேலே உட்காந்துருவேன், இதுங்கெல்லாம் வச்சுட்டு எங்கே வருது. அதனால தான் நான் வந்து வேறு வழி இல்லாமல் ஜெயலலிதாவை ஆதரிக்கிறேன். திமுக வரக்கூடாது, அதனால் பெட்டர் ஜெயலலிதா ஆதரிக்கிறேன்னு. அப்போது ஷோ வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் இது, வலதுசாரி சிந்தனையாளர். ஆனால் நடுநிலைமையாக அவர் கருத்தை கரெக்டாக சொல்லுவார். அப்போ அவர் சொந்த இதுவே இருந்தால் கூட பாஜகவை அவர் இந்த இடத்துல போட்டு வாட்டுறாரு. ஏன்னா நாலேஜ் இல்லை, ஒரு மனுகள் ஆகிக்கலன்னு. நீங்கள் பாருங்கள், யார் பீரியடில் பாஜக நல்லா பட்டி தொட்டி வரைக்கும் போச்சு? அண்ணாமலை அவர்கள் இருந்தப்ப பட்டி தொட்டி எல்லாம் போச்சு, இளைஞர்கள் மத்தியில் போச்சு. ஏன் போச்சு? டேட்டாவோட பேசினாரு, சப்ஜெக்ட் பேசினார். எதிர்கட்சினா திமுகவுனா அடின்னு அடித்தார். என்னைக்காவது திமுகவை கண்டிச்சு இவர் பேசியிருக்காரா கேளுங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பேசினது கிடையாது. இப்ப பேசுனதே ஏதோ கூட்டணி வச்ச மாதிரில கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு பண்ற மாதிரி இருக்கு. அப்போ சப்ஜெக்டும் பேச மாட்டாங்க. மற்ற தலைவர்களும் பார்த்தீங்க, தமிழிசை, பொன்னார், இவங்க பீரியட்லையும் சப்ஜெக்ட் பேச மாட்டாங்க. சும்மா வணங்கினான்னு வாங்க. தமிழிசை சொந்தமே கொண்டாடிட்டு இருப்பாங்க. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், அண்ணன் இவர் அவர்கள், அண்ணன் இது அப்படி இப்படின்னு. அப்போ எப்படி பாஜக வளரும்? எதிர்த்து அடித்தாதான் அவனுக்கு கோபம் வரும், அதில் தான் வளரும். அப்போது அண்ணாமலை பீரியடில் தான் வளர்ந்துச்சு. டேட்டாஸ் வச்சு செஞ்சார், ஊழல் பட்டியல், முறைகேடுகள் வெளியே கொண்டு வந்தது, அது இதுன்னு. அடுத்து அண்ணாமலை போனோடனே அந்த ஸ்டாண்டர்டுக்கு எல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல. இவர் இங்கே இருக்கிறார், அண்ணாமலை ஈக்குவலாக கூட இல்லை, இங்கே இருக்கிறார். சரி, அங்கே தான் இருக்கிறீங்க. நீங்கள் வந்த பீரியடு சரியான பீரியடு, திமுகவை போட்டு சாத்துன்னு சாத்த வேண்டிய பீரியடு, ஒன்றுமே பண்ணலையே. அதுக்கு பிறகு பேச்சும் வந்து பெருசாக இருக்காது. விஜய் எம்ஜிஆருடன் ஒப்பிடுகிறார்களே அப்படின்னு கேட்குறப்போ, ஒரு எம்ஜிஆர் ரசிகரா, முன்னாள் அதிமுக தலைவரா என்ன மாதிரி பேசலாம்? விஜய் எம்ஜிஆருடன் ஒப்பிடுவது என்பது அது மிகப்பெரிய தவறு. அவ்வளோதான் சொன்ன பதில். அதனால் அந்த இது கிடையாது, சப்ஜெக்ட் நாலேஜ்ன்றது கிடையாது. அப்புறம் எப்படி பாஜக வளரும்? இப்படி போயிடுச்சு. அண்ணாமலை வெளியே வந்துட்டார். ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருந்துக்கிட்டு விஜயை இப்போ ஒரு முதல்வருடைய குடும்பத்தை இந்த மாதிரி பேசுறது வந்து அந்த கட்சிக்கு இழுக்கு. பாஜகனால அப்படிதான்ற மாதிரி நீ தெரியாதா, அப்படிதான் பேசினாங்க, உங்கள் கட்சியில் பேசலை, நயினார் பேசினாரன்னு நாளைக்கு பேசுவாங்க. கரெக்டா? அதுதான். அதனால் தன்னிலை உணர்ந்து பேசணும். அது இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது மேடைகள்.
கண்டபடி இதற்கு பேச வந்து வழக்கம் பதியப்பட்டிருக்கு. இதற்கடுத்து இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல இது அவ்வளவுதானா சார் இன்னையோட ஒரு செய்தி? தெரில அது எப்படி போகும். கைது இதெல்லாம் பண்ணால் மறுபடியும் அது ஒரு சர்ச்சையாக மாறும். இதெல்லாம் வந்து டிஃபேமேஷன் தான் போடணும். அவதூறு வழக்கு தான் போட முடியும். த்ரிஷா பத்தி பேசுறப்ப மன்னிப்பு கேட்டாரு. இப்ப அதற்கும் ஒரு மன்னிப்பு இதுக்கும் கேட்பாரா? லேட்டாக உணர்ந்து பேசின வார்த்தை எப்படியா பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டாலும் கேட்கலாம். ஆனா இன்னைக்கு 80வது சுதந்திர தின விழா சார். நீ பேசக்கூடாதுன்றீங்களா? இல்ல சார், இன்னைக்கு சுதந்திர தின விழா நல்ல நாள். எங்க தலைமைச் செயலகமே பயங்கர ஒரு பரபரப்பா கொண்டாட்டத்தோட இருக்கு. இங்க இந்த மாதிரி ஒரு சர்ச்சை பேசிருக்கு. ஆனா 80வது சுதந்திர தினத்துல முதல்வர் விஜய் அவர்கள் முதல் முறையாக கொடியேற்றிருக்காரு. பல திட்டங்களும் அறிவித்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு முதல்வராக ஒவ்வொருத்தரும் செய்கிறது தான். அதனால் இவர் கொஞ்சம் நல்லா பேசியிருக்காரு. மத்திய அரசோட இணக்கமாக போவேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நான் பார்க்குறேன், நல்ல விஷயமா பார்க்குறேன். அரசியல் ரீதியாக பண்ணுறது வேறு, நிர்வாக ரீதியாக அவர்களோட இணைஞ்சு செயல்படுறது வேறு. அதனால் நான் அது நல்ல விஷயமா பார்க்குறேன். மற்றபடி பேப்பர்லாம் பேசினார். பேப்பர் வச்சுக்கலையே இங்கே டேபிளில் இருந்திருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த துவக்க உரையெல்லாம் பாருங்கள், சாதாரணமாக அப்படியே போய்கிட்டு இருப்பார். இப்படிலாம் கிடையாது. அதனால் ஒரு நல்ல முன்னேற்றமாக நான் பார்க்குறேன். அந்த ஃப்ளோ வந்துருச்சு சொல்கிறீங்களா? அப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட கம்பேர் பண்ணி அந்த சொல்ல முடியாது அந்த துண்டு சீட்டுன்ற விமர்சனம். ஏன் இவர் உதயநிதி நேற்றைய தினம் தஞ்சாவூரில் நடைபெற்ற விவசாயிகள் சங்க போராட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். அந்த நான் கலந்து கொண்டேன்னு கூட அங்கே பார்த்தா படிக்கிற மாதிரி என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து. இந்த ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாரு. அதை வழக்கம் போல் எழுதி கொடுத்துட்டுருக்குறாங்க. அதை படிச்சுன்னு இருக்கிறாரு. சுருக்கமாக சொல்லுங்கன்றார் சபாநாயகர். சபாநாயகர் என்ன சொல்கிறாருன்னா, கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இதெல்லாம் பேசுங்க, இன்றைக்கி மென்ஷன் பண்ணுங்கள், இந்த இஷ்யூக்காக நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரேன்னு சொல்லுங்கள். அது திங்கக்கிழமை அதை விவாதத்துக்கு எடுத்துக்கோன்றாங்க. அதை அவரால் சுருக்கமாக சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதை எழுதி கொடுத்ததையும் பார்த்துருக்க மாட்டார். அங்கே வந்து படிச்சிடலான்னு நினச்சிருப்பார். சுருக்கமாக சொல்லுங்கள், சுருக்கமாக சொல்லணும். அவர் என்ன எங்கே போவார்? அதுதான் படிச்சுட்டு இருப்பார். அப்புறம் சபாநாயகர் நிறுத்துங்க, நீங்கள் சொல்ல வர்றது தானே, இந்த கல்லூரி மாணவன் இந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்கிறார், அது சம்பந்தமாக அவையின் கவனத்தை ஈர்க்க நான் தீர்மானம் கொண்டு வருகிறேன், தானே, விடுங்க அப்படின்ட்டாரு. தெரியுதா? இப்போது நான் ஒரு விஷயம் பற்றி பேச போகிறேன், எனக்கு அதில் நாலேஜ் இருக்குது, நான் அதை படிச்சுட்டு உள்வாங்கிக்கிட்டு நான் பேசுகிறேன். விரிவாக பேசணும்னு நினைக்கிறப்போ இன்றைக்கி சுருக்கமாக பேசுங்க, திங்கக்கிழமை வரும்போது அதில் விரிவாக பேசுங்கன்னா நான் சுருக்கி பேசுவேன். இப்போ உங்களுக்கு ஒன்று வந்து எதுவுமே இது கிடையாது, பேப்பரில் கொடுத்து அதை அப்படியே படிக்கணும்னு நினைக்கிறாள், சுருக்கமாக பேசுனா எப்படி சுருக்கமாக பேசுவீங்க? பிரச்சனை அந்த மாதிரி தானே இருக்கார் இவர். வெளியில் டீலிமிட்டேஷனை இது ஆதரிக்கிறாங்க. அதாவது 50% 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணிட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. சட்டசபை உள்ளே வந்து டீலிமிட்டேஷனே கூடாதுன்னு தீர்மானம் கொண்டு வரதை நாங்கள் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறோன்றாரு உதயநிதி. அப்போ எதுதான் இவங்க ஸ்டாண்டு? இப்படி தான் இருக்காங்க. ஆனா இப்ப இன்னைக்கே வந்து பல திட்டங்கள் சொல்லியிருக்காரு சார். அதாவது விவசாயிகளுக்கு அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி பேசியிருக்காரு. சமூக நலன் திட்டம் அப்புறம் இந்த மாதிரி ஊழலற்ற ஆட்சியை வந்து இந்த அரசு கொடுக்கும்ன்ற மாதிரி உறுதி சொல்லியிருக்காரு. வழக்கமாக பேசத்தாங்க, என்ன புதுசாக இருக்கு? அன்னைக்கு சொன்னதானே நீ சொல்லியிருக்காரு, அதனால தான் கடந்து போயிட்டேன். புதுசாக தான் பேசியிருந்தா சொல்லலாம். ஏன்னா அங்கே இன்னொரு விஷயமும், நீங்கள் ஓட்டு போட்டதோட நின்றக்கூடாது, இனிமே தான் உங்களோட உண்மையான பயணமே இருக்குது, எங்கள் கூட சேர்ந்தே நீங்கள் வரணும், அந்த அரசோட தான் நீங்கள் இருக்கணுன்ற விஷயம் சொல்லியிருக்காரு சார். எங்களோட இருக்கணும், தொடரணுன்றது நல்ல விஷயம். இப்போ அது ஓட்டு போட்ட மக்களே நினச்சி பார்க்குறாங்களே, உங்களுக்குலாம் நல்ல சாவே வராது, சனிங்களா ஓட்டா போட்டி அங்கே போட்டிங்களா, நல்ல சாவே வராதுன்ற மாதிரிலாம் பேசலையே. அப்போ அவங்கள 2வது இடத்துல கொண்டு வந்தாங்களா அந்த மக்கள்? அவங்களுக்கு நல்ல சாவு வரணுமா இல்லை எப்படி? இப்படி இருக்கிறவங்க மத்தியில் நான் ஜெயிச்சிட்டேன், ஆனாலும் என் கூட நீங்கள் துணை இருக்கணும் அப்படின்னு பேச நல்ல விஷயம். கண்டிப்பாக சார். பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார்.